நான் தினம் போடுற வீடியோவில் நம்ம ஃபாலோவர்ஸ் ஒருத்தங்க ஐஃபோன் 16 ப்ரோ மேக்ஸுக்கும் விவோ X200 ப்ரோக்கும் ஒரு ரிவ்யூ போடுங்க, எது நல்லா இருக்கும் கேமரா ஃபோட்டோக்கு வீடியோக்கு எது நல்லா இருக்கும்னு கேட்டுட்டு இருந்தாங்க. X200 ப்ரோ ஐஃபோன் 16 ப்ரோ மேக்ஸ். நீங்கள் நம்ம வீடியோ தினம் பார்க்குறவங்க இருந்தால் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்கறதுக்கு முன்னாடி எது பெஸ்ட்டாக இருக்கும் அந்த கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஐஃபோன் 16 ப்ரோ மேக்ஸு 1,45,000 ரூபாய் 95,000 ரூபாய், எது பெஸ்ட்டாக இருக்கும்? நம்ம ஃபஸ்ட்டு ஃபோட்டோ எடுத்து காட்டலாம். ரெண்டும் மாடல் பாரு, கொஞ்சமாக ஏதாவது டிஃப்ரெண்ட் இதாக இருக்கா பாரு. ஆமாம், டிஃப்ரெண்ட் இருக்குது. இது கொஞ்சம் பம்பாய் இருக்குது, அது கொஞ்சம் இதாக இருக்குது. விவோ ஓகே தான்டா, என்னதான் இருந்தாலும் ஐஃபோன் லோகோக்கு கிட்ட எதுவும் வந்துக்கிற தெரியும்ல. ஆமாம், பார்த்தேன், இப்போ தான் பார்த்தோம், இப்போ தான் இருக்குது. சரி, பார்க்கவங்க அவங்க சொல்லிட்டு இப்படி இருக்கு. ஃபாலோவர்ஸ் யாராவது ஃபுல் வீடியோ பார்த்தீங்கன்னா நீங்களே சொல்லிடுங்க. 16 ப்ரோ மேக்ஸ் X200 ப்ரோ ரெண்டுலேயுமே ஃபுல் பிரைட்னஸ் வச்சுடுங்க. ரெண்டுலேயுமே ஃபுல் பிரைட்னஸ் வச்சுக்கலாம். கேமரா ஜூம் டெஸ்ட் ஃபஸ்ட்டு. ஜூம் வந்து 100 விவோ தான்டா பெஸ்ட்டு. ஐஃபோனில் எவ்வளோ கொடுத்துருக்கான்? 1 லட்ச ரூபா ஃபோனு 25%, 25. அது ஒரு கிளாரிட்டி இருக்க மாட்டேங்க. 25. விவோ தான். இதில் எது பெஸ்ட்டுன்னு உங்களுக்கு தோணுது அப்படி கமெண்ட்ல சொல்லுங்க. விவோ என்னடா இவ்வளோ அழகாக இருக்குது, விவோ பெஸ்ட்டு. X6 ரொம்ப பாட்டு போல இருக்க. சரி, கேமரா விடுடா. ஃபோட்டோ 1.1 சரியா? என்ன சொல்ற? அங்கே பாருங்க, அங்கே ஒயிட் கலரில் இருக்குது, எவ்வளோ பிரைட்டாக இருக்குது. இப்போ ஐஃபோன் 16 ப்ரோ மேக்ஸ் ரேஸ்ன்னு சொல்ல வரையா? ஐஃபோன்லேயே ஐஃபோனு பச்சையே சொல்ல முடியாது. சரி, வீடியோ பார்க்கலாம்டா. 16 ப்ரோ மேக்ஸில் இந்த வாட்டி வந்து இந்த ஃப்ளிக்கரிங் ஆகாமல் இருக்கிறதுக்கே ஒரு மோட் கொடுத்துருக்காங்க. ஏதாவது 4K 60 தானே இது ஆகும். இது வந்து 4K 25, 30, அப்புறம் 60, 100. இந்த 100ல் வச்சு நீங்கள் எவ்வளோ லைட் வெளிச்சிருந்தாலும் ஃப்ளிக்கரிங் ஆகாது. அப்புறம் 120. 120 இது விவோ அப்படி இல்லையே. விவோவில் 4K 8K. விவோவில் இந்த வாட்டி என்ன மோட் கொடுத்துருக்கான்? 8K 120. சரி இருந்தாலும் வீடியோ கிளாரிட்டி நம்ம ஐஃபோனுக்கு கண்டிப்பாக நான் சொல்கிறேன். இப்போ 4K 60லே இருக்குது. சரியா? என்ன குவாலிட்டி போய் பார்ப்போம். கேமரா சவுண்டு கேட்குதா? நம்ம விவோ அப்படி கேட்காது. சவுண்டு கேட்க பற்றி கேமரா சவுண்டு கேட்டுச்சா? சரி போர்ட்ரேட் போடுங்க. போர்ட்ரேட் சினிமாட்டிக்கடா. இங்கே பாரு, சினிமாட்டிக் போர்ட்ரேட் வீடியோ. சினிமாட்டிக்கில் நம்ம ஃபோனில் அப்படி ஐஃபோன் வேற லெவலில் இருக்கும். சினிமாட்டிக்கில் ஒரு ஃபோட்டோ எடுத்து ஸ்லோ மோஷன் ஏதாவது உடையுதா? போர்ட்ரேட்டில் நம்ம இப்படி எடுக்கக்கூடாது, பகல ஆள் வச்சு தான் எடுக்கணும். ஒரு ஃப்ரெண்டில் ஒருத்தவங்க இது பண்ணி வச்சு அவங்களோட எடுக்கலாம். இந்த வாட்டி X200 ப்ரோவில் இந்த ஒரு லென்ஸ் 135 இதுதாங்க வேறு லெவல். நிஜமாக நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டதுன்னா இந்த 135 லென்ஸில் தான். எடுத்த ஃபோட்டோ நம்ம ஒரு ஃபோட்டோலாம் ஒரு மாதிரிப்பட்ட ஃபோட்டோ இருக்கும். இதில் நம்ம லாஸ்ட்டாக ஒரு ஃபோட்டோ எடுத்தோம். இது 135 இந்த லென்ஸில் எடுத்தது. DSLRே தோற்றுரும், அந்தளவுக்கு கிளாரிட்டி பக்காவாக இருந்துச்சு. நல்லா இருக்குல்ல ஃபோட்டோ? ஒரு எவ்வளோதான் ஜூம் பண்ணாலும் உடையாது. விவோவில் அப்படி இல்லை. அதே ஒரு ஃபோட்டோ பாருங்கள். ஐஃபோன் அப்படி இல்லை. சரி, இந்த வீடியோ பார்க்குறவங்க சொல்லட்டும் எது பெஸ்ட்டாக இருக்குன்னு தெரியல. ஒரு எங்கே இப்போ நாங்கள் இப்போதைக்கு இந்த மாதிரி தான் ரிவ்யூ போட முடியும். இதுலேயும் பெஸ்ட்டாக வேணும்னா நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நாங்கள் ஒரு நிறைய ஆட்கள்லாம் கூப்பிட்டு வச்சு வெளியில் இது பண்ணி எடுத்து போடலாம். இதில் எனக்கு தெரிஞ்சு X200 தான் பெஸ்ட்டாக இருக்குது. 1.5 லட்சம் எங்கே இருக்குது, 95,000 எங்கே இருக்குது? பர்ஃபார்மன்ஸ் சொல்லணும். ஒரு வீடியோ எடுக்கிற மாதிரி 256 GB ஃபுல்லாக இருக்குது. இதுக்கு மேலே நான் ஒன்றும் சொல்ல விரும்பலை. ரெண்டுமே என்னோட ஃபோன் தான். இதில் எது பெஸ்ட்டாக உங்களுக்கு தோணுது அப்படி கமெண்ட்டில் சொல்லுங்கள் guys.